ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல கால வேளையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுதிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆமென். நல்ல தகப்பன், இதுவரை நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தவர். இந்த கால வேளையில் இதை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கண்களை மூடி செபித்து ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த கால வேளையிலும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ ராஜரீகம் பண்ணுகிறவர். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை ஆளுகை செய்கிறவர். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலே தேவ மகிமைக்கு விரோதமாக போராடுகிற எல்லா அந்தகார ஈன வல்லமைகளையும் நாங்கள் கடிந்து கட்டி செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு விரோதமாக, தேவ மகிமைக்கு விரோதமாக, தேவ திட்டங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற கர்த்தாவே, உம்முடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாகிய சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார ஈன வல்லமைகளையும் இந்த காலவேளையிலே நாங்கள் கடிந்து கொண்டு செபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஐ அரெஸ்ட் அந்த எவ்ரி டீமன் ஸ்பிரிட் லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் கிரியைகளை கர்த்தாவே இந்த கால வேளையில் அரெஸ்ட் பண்ணுறேன். தேவ கரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், ஊழியக்காரர்களோடும், தேவ மனிதர்களோடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், போதகர்மாரோடும் பிள்ளைகளோடும் கர்த்தர் இருந்து நடத்தும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவர், இந்த கால வேளையில் உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதபடி வார்த்தைகள் மாறாதது. ஆண்டவரே, உம்முடைய சத்தியமான காரியங்கள் மாறாதது, சாட்சிகள் மாறாதது, உம்முடைய உண்மைகள் மாறாதவைகள். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த நல்ல கால பொழுதிலே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா அந்தகாரத்தின் ஈன வல்லமைகளையும் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். பரலோக அக்கினி கொண்டு சுட்டரிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவுவீராக. தகப்பனே ஸ்தோத்திரம். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும், ஊழியர்களுடைய இருதயத்திலும், ஆண்டவரே போதகருடைய இருதயத்திலும், உம்முடைய தேவ மனுஷர்களுடைய இருதயங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. தேவ கரம் எங்க மத்தியிலே உலாவட்டும். ஆண்டவரே தகப்பனே, நம்முடைய வார்த்தைக்கு நேராய் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நல்ல காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அநேக நேரத்தில் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று சொல்லி ஆமென் நாம் புலம்பி அழுகிற சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கவனித்து கொண்டே வாருங்கள். அநேக நேரத்தில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், என் ஆண்டவர் என்னை அழைத்த தேவன், என்னை தெரிந்து கொண்டவர், இந்த உலகத்தில் என்னை பிரித்தெடுத்தவர் என்ன செய்கிறார் என்று ஆமென் இந்த சூழ்நிலைகளை பார்த்து, கஷ்டம் பாடுகளின் வழியாய் போகிற காரியங்களை பார்த்து நாம் அநேக நேரத்தில் ஆண்டவரிடத்திலே கேள்விகளை கேட்கிறோம். இந்த நாளின் காலவெளியிலே இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளாக. ஆமென். விசேஷமாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது ஆமென் நீங்கள் ஊழியர்களாய் இருந்தால் இன்னும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். என் அன்பு ஊழியக்காரர்களுக்கு ஆமென் உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் இன்றைக்கு தேற்றுவார், ஆற்றுவார், விசேஷித்த விதமாக உங்களை அவர் தொடுவார் என்கிறதுல சந்தேகமில்லை. மிகுந்த செபத்தோடு கூட உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். என் அன்பு தேவ ஊழியர்கள், இதை கவனிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
நீங்கள் ஏதேச்சையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் வரவில்லை. நீங்கள் எப்பேற்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை சுவிசேஷகர்களாக இருக்கலாம், ஸ்தோத்திரம், ஒருவேளை சபை போதகராக இருக்கலாம், ஒருவேளை ஹல்லேலூயா நீங்கள் இன்னும் அநேக ஊழியங்களை செய்கிற ஸ்தாபனத்தில் இணைந்து நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். அநேக நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி நாம் புலம்பி அழுகிற சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சில காரியங்கள் என் அன்பு ஊழியர்களை என்னோடு கூட சேர்ந்து தேவ தோட்டத்தில் ராஜ்யத்தின் பணியில் இணைந்திருக்கிற என் அன்பு ஊழியர்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல கால வேளையிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதுல சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம், நான் ஏதேச்சையாக என்னுடைய யாருடைய கட்டாயத்தின் பேரிலாக நான் ஊழியத்திற்கு வந்து விட்டேனா என்றெல்லாம் சில நேரம் நாம் நினைப்பதுண்டு. ஆமென். இன்னும் அநேக விசுவாச பிள்ளைகள், நான் ஏன் ஆலயத்திற்கு வந்தேன், நான் என்னை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார், ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேக நேரத்தில் நீங்கள் புலம்பி அழுகிற சத்தத்தை பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக இந்த காலவேளையில் உங்களுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகிறேன். ஒன்றை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்களும் நானும் தானாக இந்த ஊழியத்திலே ஏற்படுவதில்லை. மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் ஆமென் நாம் கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தினதாக வேத புத்தகம் பேசவில்லை அதை பற்றி. ஆமென். மாறாக நான் இந்த காலவேளையிலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். என் அன்பு ஊழியர்கள் யாராவது இதை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். நீங்கள் தானாக இந்த ஊழியத்திலே ஏற்படவில்லை. நீங்கள் தானாக சுவிசேஷகர்களாய் மாறவில்லை. நீங்கள் தானாக சபை போதகராக மாறவில்லை. நீங்கள் கண்காணியாக, மெய்ப்பராக, அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக நீங்கள் தானாக ஏற்படவில்லை. பிலிப்பி பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலை கொண்டு எழுதுகிற ஒரு வார்த்தை என் அன்பு தேவ ஊழியர்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் இந்த சத்தியம் மிக ஆமென் ஆறுதலையும் தேறுதலையும் கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. அல்லேலூயா. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேனா, அழைக்கப்பட்டிருக்கிறேனா? ஆமென். என்னை ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதையிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு ஒருவேளை இந்த காலவேளையிலே இந்த தேவ செய்தியை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். நீங்கள் ஆமென் தானாக ஏற்படவில்லை. நான் தானாக இந்த ஊழியத்திலே ஏற்படவில்லை. காரணம், பிலிப்பு பட்டணத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு அற்புதமான ஒரு கடிதத்தை எழுதுகிறார். பரம அழைப்பு. இந்த அழைப்பு ஆமென், இட்ஸ் அப்வர்ட் காலிங். ஆமென். இது பரம அழைப்பு. பரம அழைப்பு என்று சொன்னால் ஆதியிலே, ஆமென், ஆதீனத்திலே கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அந்த காரியத்திற்கு தேவன் உங்களை முன்குறித்திருந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த பூமியிலே எப்பேற்பட்ட காரியத்தை, நீங்கள் எப்பேற்பட்ட வேலையிலே அல்லது ஊழியத்திலே எந்த காரியமாய் நீங்கள் ஆச்சரியமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஆமென், அல்லது செயல்பட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆமென், அவர்களுக்காக இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நீங்கள் உங்களை அழைத்த அழைப்பு சாதாரணமான அழைப்பு அல்ல, அது பரம அழைப்பு. அல்லேலூயா. இட்ஸ்
அப்வர்ட் காலிங் என்று சொன்னால் அது ஆதீனத்திலே முன்குறிக்கப்பட்டது. நீங்கள் தானாக எந்த காரியத்தையும் ஏற்படுத்தப்படவில்லை, நீங்கள் தானாக ஏற்படவில்லை. உங்கள் தாளந்தை கொண்டோ, உங்கள் அறிவை கொண்டோ, உங்கள் படிப்பை கொண்டோ, உங்கள் பட்டத்தை கொண்டோ, உங்களுக்கு இருக்கிற ஆமென் ஸ்தோத்திர திறமைகளை கொண்டோ நீங்கள் ஏற்படவில்லை. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தொடர்ந்து ஓடுங்கள். செய்து கொண்டிருக்கிற காரியத்தை தெளிந்த புத்தியோடு, ஞானத்தோடு, கீழ்ப்படிதலோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ மகிமையை சுமந்தவர்களாய் நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள். காரணம், அந்த வேத வசனம் இப்படி முடிவடைகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க நாம ஒரு காரியத்தை இந்த காலவெளியிலே புரிந்து கொள்ள வேண்டும் என கண்பான தேவ பிள்ளைகளே. ஆமென். எனக்கு அன்பு தேவ ஜனமே, ஊழியர்களே, ஆமென், கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ போதகர்மார்களே, தகப்பன்மார்களே, சுவிசேஷர்களே, ஆமென், நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆமென். நாம் ஒரு போதும் சோர்ந்து போகாத படிக்கு நோக்கி தொடர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். காரணம், ஆமென், இது பரம அழைப்பு. நீங்கள் பரம அழைப்பிலே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தானாக இதை செய்யவில்லை, உங்கள் அறிவிலே இதை செய்யவில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆமென் திறமையில், உங்களுக்கு இருக்கிற திறமையில, உலக திறமையில இதை செய்யவில்லை. பரலோகம் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறது, அழைத்திருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நாம் எப்பேற்பட்ட அழைப்பிலே நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் இந்த காரியங்களுக்காக என்கிறதை பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்திலே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்திலே, ஆமென், 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறதை நன்றாய் கவனிப்போம். பேதுரு சபைக்கு எழுதுகிறார், நம்முடைய ஜனங்களுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அப்ப இந்த அழைப்பு சாதாரணமான அழைப்பல்ல. கர்த்தர் உங்களை சாதாரணமாய் தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார்? ஆமென். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போய் ஒருவேளை கண்ணீரோடு பாரத்தோடு கர்த்தர் என்னை அழைத்தாரா இந்த ஊழியத்திற்காக, தேவன் என்னை தெரிந்து கொண்டாரா இந்த பணிக்காக என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு ஒருவேளை இந்த செய்தியை ஏதேச்சையாக கவனித்துக் கொண்டிருந்தால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரம அழைப்பிலே அழைத்து நிறுத்தின அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எதற்காக அழைத்து? உங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி வரவழைத்த தேவன் எதற்காக உங்களை வரவழைத்தார் தெரியுமா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், ஆமென், அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறதற்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது அழைப்பு மேல் இருக்கிற அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? ராஜரீக அழைப்பு. அல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாதீங்க. இந்த காலவேளையிலே செய்கிற காரியத்தை தொடர்ந்து இருக்கிற பலத்தோடு ஓடிக்கொண்டே இருங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்மை இந்த பணிக்கு ஏற்படுத்தினவர் அவர் உண்மை உள்ளவர். நம்மை இந்த ஊழியத்திற்கு, கனமான ஊழியத்திற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் சபையை, எந்த சபையை சார்ந்திருந்தாலும் பரவாயில்லை. ஓ ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியருக்கு கீழே நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு ராஜரீகமான அழைப்பு. அநேகரை இருளிலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்து
அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை கொண்டு உங்களை இந்த கனமான வேலைக்கு அழைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு. ஆமென். ராஜரீகமான அழைப்பு. ஆமென். மூன்றாவது காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, ஆமென், கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய மக்களே, ஆமென், நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவது காரியம், உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு அல்லேலூயா மேன்மையான ஒன்று. அல்லேலூயா. இந்த அழைப்பு, ஆமென், நீங்கள் உங்களை தரம் தாழ்த்தி எண்ணிக்கொண்டிருந்து இந்த காலவேளையில் அழுது கொண்டு இந்த செய்தியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு மேன்மையான அழைப்பு என்பதை மறந்து போகாதீர்கள். காரணம், நீங்கள் தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்னமே, உங்களை உருவாக்குவதற்கு முன்னமே, ஹல்லேலூயா, வசனம் எரேமியாவுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி இந்த வேலைக்காக தீர்க்கதரிசியாக, ஆமென், இஸ்ரவேலுக்குள்ளே உத்தமமான தீர்க்கதரிசியாக, கர்த்தருடைய வாயாக, ஆண்டவருடைய மனுஷனாக, ஜனங்களுக்குள்ளே தேவ வார்த்தையை பகிரங்கமாய் அறிவிக்கிறவனாக எரேமியாவை தெரிந்தெடுத்த பொழுது அவனிடத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அல்லேலூயா, ஆமென், நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறாரா? இந்த ஊழியத்திலே நான் பொருந்துவேனா? நான் ஓட முடியுமா? நான் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா? நான் தொடர்ந்து ஆண்டவருக்காக நிலைத்திருக்க முடியுமா என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இந்த கால வேளையிலே ஒன்றும் இல்லையே, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயத்தமா இல்லையே, பொருளாதாரத்தில் மிக சரிவான ஒரு சூழ்நிலை, நானாக தானாக இந்த ஊழியத்திலே வந்துவிட்டேனா என்று சொல்லி புலம்பிக் கொண்டு ஏதேச்சையாக ஹல்லேலூயா இந்த செய்தியை கவனிக்கிற என் அன்பு தேவ ஊழியர்களே, உங்களை இந்த கால வேளையிலே அதே தோட்டத்தின் பணியாளனாய் இருந்து தேற்றுகிறேன். உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு மேன்மையான அழைப்பு. அல்லேலூயா. ஏதோ ஒரு 20 வயதுல, 22 வயதுல, ஒரு 25 வயதுல, ஏதோ ஒரு 30வது வயதுல கர்த்தர் என்னை இல்லவே இல்லை. அல்லேலூயா. நெவர் நெவர் நெவர். அப்படி அல்ல. உங்களை கர்த்தர் உங்கள் தாயின் கற்பத்திலே உருவாக்குவதற்கு முன்னமே, ஹோலி ஹோஸ்ட், ஆமென், விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த உத்தமமான பணிக்காக. ஆகவே இந்த காலவெளியிலே சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு மேன்மையான அழைப்பு. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஓடுங்கள். செய்து கொண்டிருக்கிற காரியத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானுடைய உந்துதலின்படி நீங்கள் தொடர்ந்து ஓடுங்கள். என்னத்தை ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து நீங்கள் ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏற்ற வேளை வரும். அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிற நாட்கள் மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். சோர்ந்து போய் மூலையிலே முடங்கி கிடந்து உங்கள் தரிசனத்தை இழந்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பலத்தை இழந்து, தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை இழந்து, தரிசனத்தை இழந்து, திறமைகளை இழந்து, ஒரு சோர்வினாலே, ஒரு வார்த்தையினாலே, ஒரு சூழ்நிலையினாலே நீங்கள் துவண்டு போய் விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தவர். பரம அழைப்பிலே அழைத்தவர். ஸ்தோத்திரம். ஹல்லே. ராஜரீக அழைப்பிலே உங்களை வைத்திருக்கிறவர். மேன்மையான அழைப்பிலே உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். 4வது காரியம், நம்மேல் இருக்கிற அழைப்பு. எப்படிப்பட்ட அழைப்பு? ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. ரோமர் 30வது அதிகாரம், ஆமென், ரோமருக்கு எழுதின நிருபம் 30வது, ஆமென், 8வது அதிகாரம், 8வது
8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். Thank you Holy Ghost, ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை உங்கள் வேத புத்தகத்திலே நீங்கள் திருப்பி அதை கவனிக்கும்படி உங்களிடத்திலே அன்பாய் கேட்க. எவர்களை முன் குறித்தாரோ, ஹல்லேலூயா, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. அன்றியும், ஆமென். 28வது வசனத்தை கவனிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவானதாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அப்ப இந்த அழைப்பு ஏதேச்சையாய் நடந்ததல்ல. இட் இஸ் நாட் a incident, it is not a accident. ஹல்லேலூயா. இது ஃபோக்கஸ். ஆமென். நல்ல கவனிங்க. முன் குறித்தாரோ, அப்போ ஆதியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். முன் குறித்தவர் அழைத்தார், அழைத்தவர் நீதிமானாக்கினார், நீதிமானாக்கினவர் ஹல்லேலூயா நம்மை பயன்படுத்தி மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, சோர்ந்து போய் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன். அதே தோட்டத்தில் பணியாற்றுகிற என் அன்பு சக ஊழியர்களுக்கு இந்த கால வேளையில நீங்கள் சோர்ந்து போய், ஐயோ ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லையே, சபையில் ஒரு வளர்ச்சி இல்லையே, ஓ நான் என்ன செய்ய போறேன், இனி நான் சபையில் நான் என்ன செய்ய, ஊழியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வழியும் அறியாதபடிக்கு, இது நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு என்னை அழைத்திருக்கிறாரா, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சோர்ந்து போய் ஒருவேளை இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருந்தால் உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு தீர்மானத்தின்படி நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தின்படி. இட் இஸ் நாட் a incident. ஏதோ ஏதேச்சே நடந்ததல்ல. எனக்கு அன்பான தேவ ஊழியர்களே, விசுவாச பிள்ளைகளே, உங்க மேல இருக்கிற அழைப்பு பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்டது. அல்லேலூயா. அது பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே தைரியமாய் தைரியமாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவ காரியத்திற்காக, தேவ பிரசன்னத்திற்காக, தேவ மகிமைக்காக, தேவ ராஜ்யத்தின் திட்டங்களுக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்காக. you are calling, you are called people. hallelujah. you are a chosen vessel. hallelujah. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆகவே தைரியப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் இன்னும் போங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான இடத்திலே வந்து நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி யூதேயாவிலும் சமரியாவிலும் ஜெருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நம்மை சாட்சிகளாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு பரம அழைப்பு. நம்மேல் இருக்கிற அழைப்பு ஹல்லேலூயா ராஜரீக அழைப்பு. நம்மேல் இருக்கிற அழைப்பு மேன்மையான அழைப்பு. நம்மேல் இருக்கிற அழைப்பு ஹல்லேலூயா ரோமர் 8:30 படி அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி நிச்சயமான முடிவுகளை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கிற காரியங்களிலும் ஊழியத்திலும் சபையிலும் உங்கள் ஊழிய எல்லைகளிலும் கர்த்தர் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் யாவரும் ஆமென் இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, இந்த கால வேளையிலே உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன். ஆண்டவரே, நீர் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்பா தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் அழைப்பை குறித்து நாங்கள் தடுமாறி கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவரே, எங்கள் தெரிந்தெடுத்ததை குறித்து யாரெல்லாம் ஆண்டவரே தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, இந்த கால வேளையில உம்முடைய வார்த்தை அவர்களை திடப்படுத்துவதாக, உம்முடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்துவதாக. அந்த பரம அழைப்பிலே கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. ராஜரீக அழைப்பில் என் தேவன் உறுதிப்படுத்துவீராக. மேன்மையான அழைப்பு அவர்கள் மேல் நீர் வைத்திருக்கிறீர் என்பதை இந்த கால வேளையில்
அந்த இருதயம் முழுமையாய் உணர கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக இது விசேஷித்த அழைப்பு, இது தீர்மானிக்கப்பட்ட அழைப்பு, இது பரலோகத்திலே டிசைன் பண்ணப்பட்ட அழைப்பு என்பதில் உறுதியோடு கூட இருந்து சோர்ந்து போன இருதயத்தை விட்டு எழும்பி, சோர்ந்து போன எல்லைகளை விட்டு எழும்பி, சோர்ந்து போன சூழ்நிலைகளை விட்டு எழும்பி புறப்பட்டு தகப்பனே தைரியமாய் ராஜரீக பணியை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தகப்பனே விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் திடப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மேன்மையான கரம் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.